கடந்த 2023ஆம் ஆண்டு ரஜினி நடிப்பில் வெளியாகி மிக பெரும் வசூல் சாதனை படைச்சிருந்தது ஜெயிலர் முதல் பாகத்திற்கு கிடைத்த வேற லெவல் வரவேற்பினை தொடர்ந்து இரண்டாம் பாகம் உருவாக இருக்கு. இது குறித்தான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ப்ரோமோ வீடியோவோட அண்மையில் வெளியாகி அமோக வரவேற்பினை பெற்றது. அதாவது ரஜினியோட ஜெயிலர் இரண்டாம் பாகத்தில் வில்லனா நடிக்க உள்ள நடிகர் குறித்து லேட்டஸ்ட் தகவல் ஒன்று வெளியாகி ரசிகர்களின் எதிர்பார்ப்பை எகிர வச்சிருக்கு. அது யாருன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ரஜினி தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடித்து கொண்டிருக்காரு. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகி கொண்டிருக்கும் இந்த படத்திற்கான படப்பிடிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கு. பல மொழிகளை சார்ந்த பிரபலங்கள் இந்த படத்தில் இணைந்து நடிச்சிட்டு வராங்க. இந்நிலையில் கூலியை தொடர்ந்து ரஜினி அடுத்ததான் நடிக்க உள்ள ஜெயிலர் 2 குறித்து லேட்டஸ்டாக ஒரு தகவல் வந்திருக்கு. நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு வெளியானது ஜெயிலர். ரஜினி நடிப்பில் திரையரங்குகளில் வெளியான இந்த படம் சிவராஜ்குமார், மோகன்லால், ஜாக்கி ஷெராஃப் என பல மொழிகளை சார்ந்த பிரபலங்கள் இணைந்து நடிச்சிருக்காங்க. ஆக்ஷன் படமாக வெளியான ஜெயிலர் பாக்ஸ் ஆஃபீஸில் 600 கோடிக்கு மேலே வசூலில் மிக பெரும் சாதனை படைச்சிருந்தது. ஜெயிலர் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து இரண்டாம் பாகம் உருவாக இருக்கதா சொல்லப்பட்டது. இந்நிலையில் இது குறித்தான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு சமீபத்தில் வெளியானது. நெல்சனோட வழக்கமான ஸ்டைலில் கலகலப்பான காமெடி காட்சிகளோட ரஜினியின் மாஸ் சீன்கள் கடந்த பொங்கல் தினத்தன்று ஜெயிலர் 2 ப்ரோமோ வெளியாகி வேற லெவலில் வரவேற்பை பெற்றது. இந்நிலையில் இந்த படத்தில் எஸ்.ஜே. சூர்யா வில்லனா நடிக்க இருப்பதா தகவல் வெளியாகியிருக்கு. முதல் பாகத்தில் விநாயகன் நெகட்டிவ் ரோலில் மாஸ் காட்டியிருந்த நிலையில் தற்போது இரண்டாம் பாகத்தில் எஸ்.ஜே. சூர்யா நடிக்க இருப்பதா சொல்லப்படுது. ஏற்கனவே விஜய், கமலுக்கு வில்லனா நடித்த இவர் ஜெயிலர் இரண்டாம் பாகத்தில் வாயிலா முதல் முறையாக ரஜினியோட இணைவார் என எதிர்பார்க்கப்படுது. ஜெயிலர் 2 படத்தில் நடிப்பு அரக்கனான எஸ்.ஜே. சூர்யா தலைவரோடு இணைந்து நடித்தா அது நிச்சயமாக வேற லெவல் சம்பவம். மேலும் இந்த படத்தில் முதல் பாகத்தில் நடித்த மற்ற நட்சத்திரங்களும் இணைந்து நடிப்பார்கள் என சொல்லப்படுது. கூலி படத்தோட பணிகளை நிறைவு செய்த பிறகு ஜெயிலர் 2 படத்தில் ரஜினி நடிக்க போகிறாரு. இதனால் நடிப்பு அரக்கனுக்கும் மகா நடிகனான நம்ம ரஜினியும் 2 பேரும் சேர்ந்து பிக் ஸ்க்ரீனில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக்கை பண்ண போகிறாங்க. எப்படி விநாயகன் ஜெயிலர் 1ல் அனைவரையும் பாராட்டுகளை பெற்றாரோ அதே போல் எஸ்.ஜே. சூர்யா கண்டிப்பாக இந்த படத்தின் மூலமாக அவருடைய வாய்ப்புகளை தக்க வச்சுப்பார். நீங்கள் ஜெயிலர் 2 படத்தில் எஸ்.ஜே. சூர்யா வில்லனா நடிக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.